சரி, 2 பேரும் ஒரே நேரம் நடுங்க. அப்படியே விரித்து காட்டுங்க. முத்துலிங்கம் 2012ஆம் ஆண்டு 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தின் 66 ஏனா பிரிவின் கீழ் என்னால் இன்று உபதவிசாளரை தெரிவு செய்வதற்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளராக திரு முத்துலிங்கம் கோகுல்ராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை இத்தால் பிரகடனம் செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தினுடைய உபதவிசாளர் தெரிவு மீண்டும் இடம்பெற்றிருந்தது. எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர் முன்னாள் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் அவர்களுக்கு அவர்களுடைய பதவி பரிதாக்கப்பட்டமை தொடர்பில் பரிதாக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த உபதவிசாளர் தெரிவு இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே தன்னுடைய அந்த பதவி பரிதாக்கப்பட்டதை தனக்கு அநீதி இழைத்ததாக எண்ணி அநீதிக்கு எதிராக அவர் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். நீதித்துறையிலே முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அவருக்கு அந்த நீதிமன்றத்தால் நிச்சயமாக நல்ல ஒரு நீதியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்பதை நாங்கள் இந்த நிமிடம் வரை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த உபதவிசாளர் தெரிவிற்கு நாங்கள் போட்டியிட்டதற்கான முதல் காரணம் என்ன என்று சொன்னால், இது சட்ட ரீதியாக உள்ளூராட்சி ஆணையாளரால் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. உபதவிசாளர் தெரிவு இடம்பெறுகின்றது. நாங்கள் போட்டியிடாவிட்டாலும் இன்னொரு தரப்பினர் போட்டியிட்டு அந்த உபதவிசாளர் பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்ற வகையிலே நாங்கள் இன்றைய தினம் இதிலே போட்டியிட்டு இருக்கின்றேன். நிச்சயமாக நீதிமன்றத்தால் அவருக்குரிய அந்த தீர்ப்பு கிடைத்து அவருக்கு நீதி நிலைநாட்டப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நான் எனது இந்த உபதவிசாளர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்து அவருக்கு மீண்டும் அந்த உபதவிசாளர் பதவியை வழங்குவதற்கு உரிய சட்ட நடவடிக்கைகள் ஏற்பாடுகளுக்கு நாங்கள் விட்டுக் கொடுப்போம் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. நான் நிச்சயமாக அவருக்குரிய அந்த பதவி நீதிமன்றத்தால் அவருக்குரிய நீதி நிலைநாட்டப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக விட்டுக் கொடுப்போம். அதுவரைக்கும் நான் இந்த பதவியிலே தொடர்கின்றிலிருந்து இந்த பதவியிலே இருக்கின்றேன். அதே நேரம் இன்றைய தினம் என்னோடு இலங்கை தமிழரசு கட்சியும் போட்டியிட்டு இருந்தது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இலங்கை தமிழரசு கட்சியும் போட்டியிட்டு இருந்தது. 2 பேருக்குமே பக்கபலமாக 7 வாக்குகள் கிடைத்தது. அதேவேளை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய 2 உறுப்பினர்களும் நடுநிலைமை வகித்திருந்தார்கள். அந்த வகையிலே 7 வாக்குகளோடு திருவிழச்சீட்டின் மூலம் இன்றைய இந்த பதவி தெரிவு இடம்பெற்றிருந்தது. அந்த தெரிவிலே 2 பேருமே சபநேகத்திலே அந்த குலுக்கல் முறையிலே எடுத்திருந்தோம். அதில் எனக்கு அந்த உபதவிசாளர் பதவி கிடைத்திருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் இயற்கையினுடைய நீதி எப்போதும் எங்கள் பக்கம் இருக்கின்றது என்றதை நாங்கள் இந்த மக்களுக்கு மீண்டும் சுட்டி காட்டுகின்றோம். அதே போல தொடர்ந்து இனி வரும் காலங்களிலே மிகவும் சிறப்பாக இந்த சபை திறன்பட இயங்குவதற்கு என்னாலான ஒத்துழைப்புகளை நான் வழங்குவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உபதவிசாளரை தெரிவு செய்தல். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 66 ஏனாவின் கீழ் எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் இன்று என்னால் கூட்டப்பட்டுள்ள இச்சபையின் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் நான்
அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இன்றைய உபதவிசாளர் தெரிவிற்கான செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெற தங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றேன். மேலும் சட்டத்தின் பிரகாரம் கூட்ட நடப்பெண் போதுமானதாக உள்ளமையையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் தங்களில் யாரேனும் உறுப்பினர் ஒருவர் மட்டும் அவரின் சம்மதத்துடன் உபதவிசாளராக தங்களினால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் அவரே உபதவிசாளராக என்னால் வெளிப்படுத்தப்பட தயவு செய்து ஆஃப் பண்ணுங்கள், சைலண்டாக விடுங்க. உபதவிசாளராக என்னால் வெளிப்படுத்தப்படுவார். அவ்வாறென்று 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அவர்களது சம்மதத்துடன் உபதவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் உபதவிசாளர் தெரிவானது வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கப்படும். அவ்வாக்கெடுப்பானது பகிரங்க முறையிலான வாக்கெடுப்பா அல்லது இரகசிய வாக்கெடுப்பு முறையிலா என்பது தொடர்பில் தங்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் என்னால் வாசிக்கப்பட்டு எவ்வாறு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என கேட்டு அதற்கிணங்க வாக்குகளை பதிவதன் மூலம் ஆக கூடுதலான உறுப்பினர்களால் விரும்பப்படுகின்ற வாக்கெடுப்பு முறை தீர்மானிக்கப்படும். சமளவிலான வாக்குகளை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னால் தீர்மானிக்கப்படும் முறையிலான திருவுளச்சீட்டின் மூலம் வாக்கெடுப்பு முறை தீர்மானிக்கப்படும். அதன்படி 2 உறுப்பினர்களின் பெயர்கள் மட்டும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு பகிரங்க வாக்கெடுப்பு முறையில் தேர்தல் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டால் தங்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் என்னால் வாசிக்கப்பட்டு தாங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என கேட்டு அதற்கிணங்க வாக்குகளை பதிவதன் மூலம் ஆக கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற உறுப்பினரின் பெயர் நகரசபையின் உபதவிசாளராக என்னால் வெளிப்படுத்தப்படும். 2 உறுப்பினர்களின் பெயர்கள் மட்டும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இரகசிய வாக்கெடுப்பு முறையில் தேர்தல் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டால் தங்களால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அச்சிடப்பட்டு வாக்குச்சீட்டுகள் இவ்விடத்திலேயே என்னால் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பினர்களாக பெயர்கள் வாசிக்கப்பட்டு வாக்குச்சீட்டு வழங்கப்படும். வாக்குச்சீட்டில் பெயர் குறிப்பிடப்படுகின்ற உறுப்பினர்களில் தாங்கள் விரும்பிய உறுப்பினர் பெயருக்கு எதிரே உள்ள கூட்டில் புல்லடி அடையாளமிட்டு வாக்களிக்க வேண்டும். தங்களால் வாக்களிக்கப்படுகின்ற வாக்குச்சீட்டுகளில் செல்லுபடியான வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்டு எந்த உறுப்பினர் ஆக கூடுதலான வாக்குகளை பெறுகின்றாரோ அவர் நகரசபையின் உபதவிசாளராக வெளிப்படுத்தப்படுவார். இது இவ்வாறு நாங்கள் வாக்களிப்பை செய்ய போகிறோன்ற முறை. அதன் பின்னர் நேரத்துக்கு நேரம் தேவையை பொறுத்து நாங்கள் மேலதிக அறிவுறுத்தல்களை தருவோம். இதில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கின்றது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலை நடத்தலாம். அந்த வகையில் இப்போது சாவச்சேரி நகரசபையினுடைய உபதவிசாளர் தெரிவிற்கான உங்களுடைய பிரேரணைகளை நீங்கள் முன்வைக்கலாம். கோகிலராஜ் பேர் பரேந்திரன் பிரகாஷ் பானா பிரகாஷ் மலைமொழி கொஞ்சம் பரவாயில்ல முடிச்சுட்டு வரேன். ஜெயபிரகாஷ் கோகுல்ராஜ் இந்த பிரேரணையில் உங்களுக்கு சம்மதமா? ரைட். வேறு ஏதாவது இருங்கோ, வேறு ஏதாவது பிரேரணைகள் இருந்தால் சொல்லலாம். பவுலினா சுபோதினி. உங்களோட பேர்? அருணாசலம் பாலம். என்ன பேர் உங்களோட? ஸ்ரீதரன் நிலக்ஷன். பவுலினா சுபோதினி, நீங்கள் இந்த பிரேரணையை ஏற்றுக்கொள்கிறீர்களா? வேறு ஏதாவது பிரேரணைகள்? வேறு ஏதாவது பிரேரணைகள்? ரைட். ஆகவே தற்போதைய நிலையில் 2 பிரேரணைகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இனி தீர்மானத்துக்கு வரும். இது பகிரங்க வாக்கெடுப்பா ரகசிய வாக்கெடுப்பா? ஆகவே நான் முதல்ல கேட்பேன், பகிரங்க வாக்கெடுப்பு என்று சொல்லி உங்களோட பேரை சொல்லி கூப்பிடுங்க. நீங்கள் உங்களோட கையை உயர்த்தி பகிரங்க வாக்கெடுப்பா என்று சொன்ன உங்களோட பேரை வாசிக்க பகிரங்கமாக ரகசியமானு சொன்னீங்கன்னா சரி. அதில் நாங்கள் போர்டில் எழுதுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிதானே? வடிவேல் ஸ்ரீபிரகாஷ் பகிரங்க. இரத்தினம் யோகநாதன். சுப்பிரமணியம் நிதிகேசன். கனகசபை கஜீதன். அருணாசலம் பாலமயூரன்.
வரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயப்பிரதாஸ், முத்துலிங்கம் கோகுலராஜ், பவுலினா சுபேதினி தயாளராசன், குணரட்னம் பிரணவராசா, மனோகரன் விஜயலட்சுமி, சாரத பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாயபிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலநாதன் நித்தியகலா, பேரின்பநாயகம் வெனஜா. ஆகவே இதில் 16 பேர் பகிரங்க வாக்கெடுப்புக்கு தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறபடியால் நாங்கள் உபதவிசாளர் தெரிவுக்கான தெரிவை பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் செய்வோம். சரி, நான் பேரை ஒவ்வொரு வடிவேல் ஸ்ரீபிரகாஷ், முத்துலிங்கம் கோகுலராஜ், இரத்தினம் யோகநாதன், சுப்பிரமணியம் நிதிகேசன், கனகசபை கஜீதன், அருணாசலம் பாலமயூரன், வரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயப்பிரதாஸ், முத்துலிங்கம் கோகுலராஜ். அடுத்தது பவுலினா சுபவதினி தயாளதாசன், குணரட்னம் பிரணவராசா, மனோகரன் விஜயலட்சுமி, சாரத பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாயபிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலநாதன் நித்தியகலா, பேரின்பநாயகம் பெனஜா, இருவரும் சமனான வாக்குகளை பெற்றமையால் நாங்கள் திருவுளச்சீட்டு மூலம் சாவகச்சேரி நகரசபையினுடைய உபதவிசாளர் தெரிவுக்கு செல்லலாம். திருவுளச்சீட்டுக்கு நாங்கள் தயார்படுத்துவோம். 2 வேட்பாளரும் 2 பேரும் வாங்க. நான் இதில் திருவுளச்சீட்டில் எப்படி என்றால், ஒரு திருவுளச்சீட்டில் உபதவிசாளர் என்று எழுதப்பட்டு நன்கு மடிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு திருவிழாச்சீட்டு வெறுமையாக இருக்கும், ஒரு புல்லடியோடு இருக்கும். இருவரும் எடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் குழுக்கள் முறையில் போடுவோம். நீங்கள் எடுத்தால் யாருடைய கைகளுக்கு உதவிசாளர் திருவிழாச்சீட்டு செல்கிறதோ அவர் உதவிசாளராக பெயரிடப்படுவார். சரிதானே? பேப்பரை பண்ண அதில் இந்த
ஆட்சேபனை ஒன்று இருக்கு. இந்த 2 பேப்பர்லையும் பிரிண்ட் பண்ணுங்க. ஒன்றில் பிரிண்ட் பண்ண ஒன்றில் பிளாக்ல ஓடிங்கன்னா அந்த பின் கலரில் கண்டுபிடிச்சி 2 பேர் இல்லை நான் ஒன்றில் பேர் எழுதியிருக்கிறேன், ஓ இன்னொன்றில் புள்ளடி போட்டிருக்கேன். புள்ளடி எல்லாம் தரேன், 2 பேரையாக தான் எழுதி ரெண்டும் பேர் என்ன பிரிண்ட் போட்டால் அது வெளியில் தெரியும். அதில் உதவிசாளர் என்று எழுதியிருக்கிற வரைக்கும் உதவிசாளர் எடுத்தார், புள்ளடி போட்ட வரைக்கும் இல்லை. சரிதானே? இது ரெண்டும் நல்லா உருட்டிட்டேன். சரிதானே? உருட்டி வச்சிருக்கு. இந்த பாருங்க, இதை நான் இதில் போடுவேன். ஓ சரி, நீங்கள் 2 பேரும் சம நேரத்தில் எடுங்க. இந்த 2 தான் இருக்கேன், திரும்பி எடுத்துட்டு காட்டுறேன்னா அந்த 2 தான் இருக்கு. சரியா? 2 தான் போடுறேன்னா சரியா? சரி, 2 பேரும் ஒரே நேரம் எடுங்க. அப்படியே விரிச்சு காட்டுங்க. நான் போனால் அப்புறம் எல்லாம் சொல்லுங்க. இல்லை அதுக்கும் இல்லை பேனேங்க பேனேங்க அங்கே வச்சுட்டேன். நான் டிக்ளேர் பண்ணிட்டு போனால் அப்புறம் கதைக்கலாமா? நான் எல்லாம் டிக்ளேர் எந்த டியூட்டி முடிஞ்ச அப்புறம் சரி. என்ன முத்துலிங்கம் 2012ஆம் ஆண்டு 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தின் 66 ஏனா பிரிவின் கீழ் என்னால் இன்று உபதவிசாளரை தெரிவு செய்வதற்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளராக திரு முத்துலிங்கம் கோகுல்ராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை இத்தால் பிரகடனம் செய்கிறேன். நன்றி. சரி, தேங்க்யூ. சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் தெரிவு இன்றைய தினம் சாவகச்சேரி நகராட்சி சபா மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது புதிய சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த கோகுல்ராஜ் தெரிவு செய்யப்பட்டார்.